அந்த அளவுக்கு கடினமா வச்சிருக்கு. கழுகுக்கு குழந்தைங்க பிறக்கிறப்போ அதுகளுக்காக அதோட கூட்ட மென்மையான பொருட்களை வச்சு உருவாக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதோட குஞ்சுகள் பெருசாக அது அந்த குஞ்சுகளை அந்த கூட்டை விட்டு வெளியெடுத்துரும். கூடவே சில மென்மையான பில்களையும் வெளியெடுத்துரும். அண்ட் திரும்ப அதோட குஞ்சுகள் கூட்டுக்கு வரப்போ அதுகளுக்கு இந்த கூட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா அதுலயும் ஓய்வெடுக்க ஆரம்பிக்குங்க. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் அண்ட் எல்லா மென்மையான புல்லுகளையும் அதன் கூட்டுல இருந்து வெளியே எடுத்து வீசிரும். அண்ட் அதோட பசங்க திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்க. அண்ட் அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அன்டில் அதோட பசங்க இந்த கூட்டை விட்டு வெளியே போய் பறக்க கத்துக்கிற வரைக்கும். அண்ட் ஒரு வாட்டி அது பறக்க கத்துக்கின பிறகு அப்ப அது புரிஞ்சுக்கும் அதோட கூட்டுல கம்ஃபர்டபுளா உட்காரத விட அதிகமா ஆகாயத்துல பறக்கிறது தான் அதோட உண்மையான லட்சியம்னு. ஒரு கழுகு கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கு. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதுக்கு எவ்வளவு மோசமா இருக்கலாம்னு. ஆனா நம்ம மனிதர்கள் நம்மளோட லைஃப எவ்வளவு கம்ஃபர்டபுள் ஆக்க முடியுமோ அவ்வளவு கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டு இருக்கோம். பசி எடுக்குதா அப்ப ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுறோம். போர் ஆகுதா அப்ப ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றோம். இந்த எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸோ உங்களோட லைஃப எவ்வளவு ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் ஆக்க முடியுமோ